வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் முருகப்பெருமாள். சிவபெருமான் மேனி எங்கும் சுடுகாட்டு சாம்பலை பூசுவார்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் சிவபெருமான் சுடுகாட்டில் உள்ள அத்தனை சாம்பலையும் மேனி எங்கும் பூசுகிறார்? நம் குலத்தினுடைய நாம் இன்னைக்கு பிறக்கிறோன்னா நமக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு முன்னோர்கள் அத்தனை பேரினுடைய உடல்களை எரித்த அந்த சாம்பல் உடல் அழிந்தாலும் அதனுடைய அணுக்கள் நம்மில் உயிரோடு வாழும். அதனால தான் சிவன் மேனி எங்கும் பூசுகிறார்னா சிவன் உயிர். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. நம் முன்னோர்கள், நம் தாய் வழி தந்தை வழி குடும்பத்தினுடைய அணுக்கள் உயிர் வடிவில் நம்மில் வாழும், நம் உடல் முழுவதும் வாழும். அதுதான் ஆஸ்தி என்னும் அஸ்தி. அதாவது நம்மளுடைய சொத்து எது? நம் உடம்பில் இருக்கக்கூடிய நம் முன்னோர்களின் அணுக்கள். அவங்கள மாதிரி தான் நம்மளுடைய குணாதிசயங்கள், உருவங்கள், செயல்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம கிட்ட வச்சுட்டு போயிருக்காங்க. அவளுடைய நன்மை தீமை அனைத்தையும் இதில் அவர்கள் செய்த தீமையையும் நன்மையும் அறிந்து அதில் நன்மை எது என்று ஆராய்ந்து செயல்பட சொல்லி தான் சிவபெருமான் மேனியெங்கும் அந்த அஸ்திங்கிற சாம்பலை பூசுகிறார். அப்போ உன்னில் சிவம், நம் முன்னோர்களின் அணுக்கள் உன்னில் உயிருடன் அணுக்களாய் வாழ்கிறது. உடல் அழியும், உயிர் பிரியும். உன்னில் சிவம், உன் மேனி எங்கும் உன் முன்னோர்களின் அணுக்கள் சிவமாய் வாழ்கிறது.